கிலாய் என்ற கிராமத்திலே கிராம ஊழியம், கைப்பிரதி தனிநபர் ஊழியம், மைக். அல்லேலூயா. நானே வழி சத்தியம் ஜீவனோ, என்னை இல்லவர தேவன் இல்லையே, எந்திருக்க இயேசுவையே நம்பிவா, எண்ணில்லாத நன்மைகளே அல்லவா, எந்திருக்க இயேசுவையே நம்பிவா, எண்ணில்லாத நன்மை. மனுஷனுக்காக எதையும் செய்யக்கூடியவர், மனித சமுதாயத்தை தேடி வந்த ஒரே தெய்வம் நாங்கள் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதனால்தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. அங்கங்க போவேன், தேவையில்லாத வேலைகளெல்லாம் செய்வேன். அப்போ கடவுளை பற்றி தெரியாது, ஏதோ நம்ம சொல்கிறாங்க, வீட்டில் சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், போவதெல்லாம் போவோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதில் நிம்மதி இருக்காது. ஏன்னா நிம்மதி எங்கே தெரியுன்னா ஏசப்ப தான் தருவார் என்று அப்போ எனக்கு தெரியாது. எல்லாம் பழகுது, நான் போவாது, அது கோயிலே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தகாத தவறுகளை செய்வேன், பாவங்களை செய்வேன், தேவையில்லாத காரியங்களை செய்வேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா என் தாயாருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப பலவீனமாகிடுச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த மந்திரம் பண்ணுறது வருவாங்க வீட்டுக்கு. இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதை எடுத்துடலாம் உங்களுக்கு சுகமாகன்ட்டு எல்லா மந்திரவாதியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மந்திரவாதியாக வந்துட்டு பல லட்சம் செலவு பண்ணுறோம். ஏன்னா நாங்களும் கூலி வேலை செய்கிறோம். நகையெல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம், அந்த அம்மாவுக்கு உடம்பு நல்லா ஆகணும், அந்த சுகம் தரணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விடிகால ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் வந்தார். எங்கள் தாயார்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கும் தெரியாமல் நிர்வாணம் எந்த தெய்வத்தை நம்ம நாடி போகக்கூடாது, நமக்காக உயிர் தந்த இயேசு அவர் ஒருவர் தான் என்று என்ன பண்ணோம், நாங்கள் தெரிந்து கொண்டோம். இப்போ நான் குடும்பமாக பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போகிறோம். இப்போ நான் சாட்சி சொல்கிறேன்னா நான் தெரிந்து கொண்டதுனால தான் உங்கள் இடத்துல சாட்சி சொல்கிறேன். இது உண்மையாக சொல்கிறேன், நான் ஏதோ பொய் சொல்லி யாரோ சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் என்ன கடன் தொல்லையா, வியாதி சுகமாகனா, நீங்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் இது மத மாற்றத்தெல்லாம் கிடையாது, உங்கள் மனம் தான் மாறணும். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இது மாறணும், எனக்கு சுகத்தை தாங்கன்னு கூப்பிட்டா போதும். அவர் தேடி வருகிற தேவன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நமக்காக இந்த உலகத்தில் மனுஷனாக அவரு கடைசி. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களே ஏற்றுக்கொண்டீங்களா? இதே போல நாங்கள் சொல்ற போல நீங்களே ஒரு நாள் என்ன பண்ணீங்க, கடவுளை பற்றி சொல்லுங்க. ஏன்னா இந்த காலம் பார்த்தீங்கன்னா கொடுமையான காலம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, முதல்ல இருந்த காலம் வேற, இப்போ இருந்த காலம் வேற. ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க இயேசுநாதர் வரப்போறாரு. ஆனால் உண்மையா ஒரு நாளைக்கு வரத்தான் போறாரு, இந்த உலகத்துல வரத்தான் போறாரு. அது உண்மையான தேவன். அதே போல நீங்களும் அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆனால் எனக்கு 3 நாள் டைம் கொடுத்தாங்க. ஆனவோட ஆண்டவருக்கு என்ன, ஆண்டு மனம் திரும்பு பரலோகம் சமயமாக சொன்ன அந்த வார்த்தையை என் காதில் கேட்டது. அப்புறம் ஆண்டவர் நான் நினைச்சேன், ஆண்டவரே ஒரு விஷயம் நான் மன்னிச்சிருப்பா, ஒரு ரத்தத்தை நான் கழுவுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் ஆண்டு கூட 3 நாளாக இருந்து ஜெபிச்சிருந்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து, சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலேருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. குடும்பத்தில் நிம்மதியில் சந்தோஷம் இல்லாத காரணத்தெல்லாம் இருந்தது. எங்கள் வீட்டுக்கார் எப்போ பார்த்து ஜெபிச்சுன்னு இருப்பாங்க. அந்த ஜபம் என்னால் பிடிக்க முடியாது. ஏதோ ஒன்று தலை மேலே போட்டு நான் வந்துன்னு இருப்பேன். ஏமா எனக்கு அந்த குடி பழக்கம், இந்த சிகரெட் பழக்கம் அவங்களுக்கு பிடிக்காது. வர ஊழியக்காரங்களால சொல்லிதான் இருக்கும், இந்த மாதிரி ஐயா எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க ஐயா, ஜபம் பண்ணுங்கண்ணா. ஆண்டவர் கிருபையினால அவங்க ஜபத்தால் என்னை தாங்கினாங்க, என்ன தேத்தினாரு. அதே மாதிரி எல்லாம் ஊழியத்தில் ஒரு நம்பிக்கையோட நான் இது ஆனது உண்மையாக இருக்கிறேன். இதனால் எங்கே 3 பேர் இருப்பாங்க மத்தியில் சொன்ன மாதிரி ஆண்டவர் உண்மையாகவே நம்ம ஜபத்தை கேட்டு ஆண்டு பெரிய விடுதலை கொடுத்தாரு. அந்த சிகரெட் பழக்கத்துலேருந்து, அந்த ஆண்ஸ் பக்கத்துலேருந்து, குடி பக்கத்துல யாருமே விடுதலை கொடுக்க, யாரும் சொன்னால் எடுத்துக்க மாட்டான். ஆனால் எல்லாம் பணம் நகை உண்டு, ஆனால் நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. எங்கே பார்த்தா ஒரு ரோடு மேலே பார்த்துன்னு இருப்பான். ஆண்டவர் என்னை வாழ்க்கையை என்னை மாற்றினா, எங்கள் குடும்பம் நான் மாற்றினாரு. எங்கள் பசங்க எப்படியா படிக்க வைக்க நினச்சிருந்தான். ஆண்டவர் கிருபை ஆனதுக்கு ஆண்டவரே ஒரு விஷயம் நான் மன்னிச்சிருவான் ஆண்டவரை சொல்லிட்டு நான் இருக்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன். ஆண்டு எனக்கு விடுதலை கொடுத்தாரு, குடும்பத்தில் சமாதானம் கொடுத்தாரு. பசங்க படிச்சிருந்தாங்க, எப்படி படிக்கணும்னு தெரியல, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. ஒரு பசங்க 3 பசங்க சிஎம்ஸில் நர்ஸாக இருக்கிறாங்க, ஒரு பாப்பா ஆந்திராவில் நர்ஸ் ஆகுது, எங்கள் பையன் கவர்மெண்ட்டில் நர்ஸ் டிரைவராக இருக்கிறான். இதனால் ஆண்டவரே
நான் ரிட்டையர் ஆனா கூட ஆண்டவர் ஒப்பு கொடுத்து காலையில் சரி எங்கே கூப்பிட்டாலும் எந்த தேசத்துக்கு கூப்பிட்டாலும் நான் போகிறதுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால என்னை இது வரைக்கும் ஆண்டவர் என்னை நல்லபடியாக பயன்படுத்தினாரு. இவங்க இந்த குரூப் எல்லாம் இருக்கும், எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் நான் உதவி பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. படிக்கிறதுக்கு கஷ்டமாகுதா, வேலை கஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு உதவி பண்ண எந்த ஊழியக்காரங்க வந்து எனக்கு நம்ம உதவி பண்ணுவாங்க. யாரும் கை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம கை விட மாட்டார். ஆண்டவர் சந்தோஷமாக இதுவரைக்கும் எங்களை நடத்தி வச்சுக்கிறாரு. உங்களும் அந்த மாதிரி நடத்துவார், எனக்கு நம்பிக்கை ஆகுது. யாரும் மாற்ற முடியாது, ஆண்டவர் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். நம்ம குடும்பத்தை, நம்ம சமாதானம், நம்ம பசங்க எல்லாருமே சரிதான். குடும்பத்தை பெரிய காரியம் செய்வார். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்க நல்ல தகப்பனே, ஆமென். மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில இந்த கிளாய் கிராம மக்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். இந்த இயேசு நல்ல தெய்வம். இந்த இயேசு அன்புள்ள தெய்வம். இந்த இயேசு இந்த